சின்னையா அவர்கள் சில மீட்டிங்ல வந்து எங்களுடைய மீனவருடைய பிரச்சனையை நிறைய சொல்லியிருக்கார். அவரை வச்சுட்டு நம்ம இந்த பெருமையை சொல்லக்கூடாது. நிறைய குறைகளை நாங்களுடைய குறையை சொல்றதுக்கு முன்னே மீனவருடைய இன்னல்களை சொல்லியிருக்கீங்க. ஆனா மீனவருடைய கோரிக்கை வந்து சின்னையாவுக்கே தெரியாத ஒரு கோரிக்கையை சின்னையா கிட்ட நான் சொல்ல விருப்பப்படுறேன். இந்த பூர்வீக குடி பாட்டாளி மக்கள், அடுத்தது பட்டியலினத்தவர், அடுத்தது பட்டினவர் மீனவர், இந்த 3 மக்களும் பூர்வீக குடி மக்கள். ஏன்னா கிட்டத்தட்ட எங்க அப்பா ஒரு 100 வயசு ஆயிடுச்சு, எனக்கு ஒரு 66 வயசு ஆயிடுச்சு. 150 வருடம் கடந்தும் சின்ன ஐயா கிட்ட ரொம்ப மரியாதை நிமித்தமா உன்னை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் டக்கு டக்குன்னு எங்க பேசணுமோ பேசுவார். இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறாரோ இல்லையா தெரியாது, வரப்போற கட்சியிலேயே அவர் தாங்க நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதையும் நான் சொல்றேன். அந்த உரிமையில தான் அவ்வளவு தூரம் 150 வருட காலமா எனக்கு தெரிஞ்சு வாழ்றேன். இந்த மீனவரை வாழ்ந்த குடியிருப்புகளுக்கு பட்டா வழங்கல இன்னே நாள் வரைக்கும். அவனுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு 150 கார்டுகளும் எனக்கு பாட்டம் காலத்தில் இருக்கிறோம். சரி, அதெல்லாம் 150 காலம் எவ்வளவு காலம் கடல்ல தோன்ற காலத்துல வந்து வாழ்றான். எங்களுக்கு பட்டா வழங்காம இருக்காங்க. அரசுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நான் ஒரு 200 பேர் 300 பேரை கூட்டு போயிட்டு மக்களை மோட்டார் இருக்கிறவங்களை கூட்டு போய் கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறோம். இப்போ வந்து சிஎம் துணை முதல்வர் எல்லாத்துக்கிட்ட தான் மனு கொடுத்துருக்கோம். அதெல்லாம் விடுங்க சின்னையா, அரசு கொடுத்தது. சுனாமியில் உள்ள பேரழிவு அடைஞ்சு யாரெல்லாம் நன்மை அடைஞ்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் போட்டு ஒரு சில பிரச்சனைகள். அரசு கொடுத்த வீட்டுகளுக்கு என்ன பட்டா கொடுக்காம இருக்காங்க? இதுக்கு நான் 3 போராட்டம் பண்ணிட்டேன், கொடுக்கலீங்க ஐயா. இதுதான் ஐயா நாங்க தெளிவுபடுத்தோம்.